அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 மசாலா ஊதிராமல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மசாலா ஊதிராமல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலா ஊதிராமல் நல்லாயிருக்கும். இது எம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கிலோ சிக்கன். இதை மசாலா ஊதிராமல் எப்படி சிக்கன் 65 செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டியில் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதில் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். இதில் ஃபுட் கலர், கொஞ்சமாக ஃபுட் கலர். இதில் லெமன், ஒரு பாதி லெமன் புழிஞ்சுக்குவோம். இப்போ பாதி லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ இது மசாலா எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டிக்குவோம். தண்ணி பத்தலை, தண்ணி பற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதையும் தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போவும் பத்தலை தண்ணி, இப்போவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் மசாலாவை நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். நல்லா பிணைஞ்சிக்கிட்டு ரொம்ப தண்ணியாக வேணாம், ஓரளவு இருந்தால் போதும். ஏன்னா சிக்கன் போட்டோன்னா தண்ணி விட்டுரும். இப்போ இது எல்லாமே நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையுமே இதில் சேர்த்து பிரட்டிக்கலாம். இந்த சிக்கன் 65 மசாலா ஊதிராமல் நல்லா வரும். சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். பெரியவர்லேருந்து சிறியவர் வரை நல்லா சேர்ந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா பிரட்டிக்கிடுவோம். அதை நல்லா சாரம் கோட்டாகும் மசாலா சிக்கனில். எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து வீடியோ கட் பண்ணாமல் தான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பிரட்டினதே கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவில் நல்லா கோட்டாயிருச்சு. பாருங்கள், இப்போ இதை வந்து வேறு ஒரு இதில் மாற்றி வச்சுக்கிறோம். நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறினா தான் சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா சாரும். அதனால் நல்லா ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு இதில் மாற்றி வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு ஊறும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரு இதில் வச்சாச்சு. இதை ஒரு மூடி வச்சு 1 மணி நேரம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயுது. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி போடுறோமோ அப்படியே வரும் சிக்கன். பாருங்கள், இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. இது எல்லாமே வேகட்டும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வேகட்டும். பாருங்கள், வெந்துட்டு நல்லா. இப்போ எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மசாலா உதிராமல் சூப்பராக இருக்கு பாருங்கள். எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. அடுத்த பேஸை போட்டுக்கலாம். அடுத்த பேஸை போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா கீறி போட்டுக்கிறதுனால நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சுருக்கு. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள். இப்போ சிக்கன் 65 மசாலா ஊறாமல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மசாலா சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பெல் ஐக்கானே அமுக்குங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.